ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு உலக வலத்தோடு சந்தித்திருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஏராளமான நகர்வுகள் இப்போது உலக நாடுகளை பதற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. கடந்த வாரத்தினுடைய வெனிசுவேலா அதிபர் மதுரோவினுடைய கைதுகளை தொடர்ந்து அடுத்த இலக்கு எந்த நாடாக இருக்க போகுது என்று சொல்லி உலக நாடுகள் வியூகம் வகுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய அடுத்த நகர்வாக கியூபா உட்பட ஏராளமான நாடுகள் தொடர் பட்டியலில் அமெரிக்க அதிபர் பட்டியலிட்டிருக்கின்றார் என்று சொல்லி ஒரு சிலருடைய கருத்துக்கள் இப்போது பொதுவாக பேசப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது அமெரிக்க அதிபரினுடைய இந்த நகர்வுகள் அடுத்த உலக போருக்கு வழிவகுக்கக்கூடிய செயற்பாடாக அமைந்திருப்பதாகவும் இப்போது உலக நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இதை பற்றித்தான் இன்றைய நாளும் உலக வலம் விரிவாக பார்க்க போகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய புதிய வெளியுறவு கொள்கையான ரொன்ட்ரோ கோட்பாடு என்பதன் கீழ் பல நாடுகளை தனது அடுத்த இலக்குகளாக அடையாளப்படுத்தி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் இப்போது செய்தி வெளியிட்டிருக்கின்றது. வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இது குறித்திருக்கக்கூடிய கவனங்கள் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கிரீன்லாந்து தீவு முழுவதையும் அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய ரஷ்யா மற்றும் சீன கப்பல்களினுடைய நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய இந்த கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான அரியமண் தாதுக்கள் அதிகளவு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் துருவ பனிக்கட்டிகள் உருகுவதால் புதிய கப்பல் பாதைகள் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கிரீன்லாந்தினுடைய பிரதமர் சென்ஸ் பேட்ரிக் நீல்சன் தீவின் மீதான அமெரிக்க கட்டுப்பாட்டினுடைய கருத்தை ஒரு கற்பனை என விவரித்து டொனால்ட் ட்ரம்பிற்கு பதில் அளித்திருக்கக்கூடிய விதம் குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாவது பதவி காலம் அவரது வெளியுறவு கொள்கையினுடைய லட்சியங்களால் வடிவமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக நகரப்பட்டு கொண்டிருக்கின்றது. வெனிசுவேலா அதிபர் மற்றும் அவரது மனைவியை அந்த நாட்டினுடைய தலைநகர் கராகஸில் இருந்து ஓர் அதிரடி இரவு நேர தாக்குதல் மூலம் கைது செய்ததன் வழியாக வெனிசுவேலாவுக்கு எதிராக விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் நிஜமாக்கி காட்டியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் 1823ஆம் ஆண்டினுடைய மன்ட்ரோ கோட்பாட்டையும் வட மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதியாக அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடியதும் அதன் வாக்குறுதியையும் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார். மேலும் அதற்கு ரொன்ட்ரோ கோட்பாடு என்றும் மறு பெயரிட்டிருக்கிறார் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். கிரீன்லாந்தினுடைய ஃபிட்டிக்ஃபிக் விண்வெளி தளம் என்ற ஒரு இராணுவ தளம் அமெரிக்காவிற்கு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அந்த முழு தீவையும் கைப்பற்ற விரும்புகின்றார் என்றும் தேசிய பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் தங்களுடைய கிரீன்லாந்து தேவை என்றும் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அந்த பிராந்தியம் முழுவதும் ரஷ்ய மற்றும் சீன கப்பல்கள் நிறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். டென்மார்க் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இந்த பரந்த தீவு அமெரிக்காவிற்கு வடகிழக்கே சுமார் 2000 மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது. ஸ்மார்ட் போன்கள், மின்சார வாகனங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களினுடைய உற்பத்திக்கு தேவையான அரிய வகை கனிமங்கள் கிரீன்லாந்தில் அதிகளவில் காணப்படுகின்றது. தற்போது இந்த கனிமங்களினுடைய உற்பத்தியில் அமெரிக்காவை விட சீனா வெகுவாக முன்னிலையில் இப்போது இருக்கின்றது. வட அட்லாண்டிக் பகுதியில் கிரீன்லாந்து ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இது ஆர்டிக் வட்டத்தில் நுழைவதற்கான வழியாக திகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டுகள்ல துருவ பனிக்கட்டிகள் உருகுவதால் புதிய கப்பல் போக்குவரத்து பாதைகள் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தீவை அமெரிக்கா கட்டுப்படுத்துவது என்பது ஒரு கற்பனை என்றும் டொனால்ட் ட்ரம்புக்கு கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் பேட்ரிக் நீல்சன் பதிலடி கொடுத்திருக்கின்றார். இனி வரக்கூடிய காலத்தில் ஏராளமான அழுத்தங்கள் உருவாகக்கூடியதென்றும் மறைமுகமாக குறிப்புகள் வேண்டாம் என்றும் இந்த இணைத்துக் கொள்வது போன்ற கற்பனைகள் வேண்டாம் என்றும் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் ஆனால் அது முறையான வழிவகைகளில் சர்வதேச சட்டங்களுக்கு வழிவகுத்து அந்த சட்டங்களுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
வெனிசுவேலாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு சில மணி நேரங்களுக்கு பின்னர் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவை ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வெனிசுவேலாவினுடைய மேற்கு அண்டை நாடான கொலம்பியாவும் கணிசமான எண்ணெய் வளங்களை கொண்டிருக்கின்றது. இது தங்கம், வெள்ளி, மரகதம், அதே போல பிளாட்டினம் மற்றும் நிலக்கரி ஆகியவற்றினுடைய முக்கிய உற்பத்தியாளராகவும் கொலம்பியா திகழ்கின்றது. இந்த பிராந்தியத்தினுடைய போதைப்பொருள் வர்த்தகத்தில், குறிப்பாக கொகைன் கடத்தலில் இது ஒரு முக்கிய மையமாக திகழ்ந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கூறி படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கின்றது. இதன் ஒரு விளைவாகத்தான் கொலம்பியாவினுடைய இடதுசாரி அதிபருடன் டொனால்ட் ட்ரம்ப் தொடர் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த போதைப்பொருள் கும்பல்கள் செழிக்க பெட்ரோ அனுமதித்திருக்கின்றார் என்று கூறி கடந்த அக்டோபரில் அமெரிக்கா அவர் மீது பொருளாதார தடைகளை தொடர்ச்சியாக விதித்தபடி இருந்தது. கொகைன் தயாரிப்பதையும் அதன் அமெரிக்காவிற்கு விற்பதையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனால் கொலம்பியா வழிநடத்தப்படுகின்றது. அவர் அதை நீண்ட காலத்திற்கு செய்ய போவதில்லை என்றும் ஞாயிற்றுக்கிழமை ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் பேசுகின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். வரலாற்று ரீதியாக அமெரிக்காவினுடைய போதைப்பொருள் ஒழிப்பு போரில் கொலம்பியா ஒரு நெருங்கிய கூட்டாளியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த போதைப்பொருள் கும்பல்களை எதிர்கொள்ள ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை இராணுவ உதவியாக அந்த நாட்டு அமெரிக்காவிடம் பெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஈரானில் தற்போது அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு போராட்டக்காரர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறதாலும் அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த காலத்தை போலவே அவர்கள் மக்களை தொடர்ச்சியாக கொல்வதை ஆரம்பித்திருக்கின்றபடியால் அமெரிக்காவிடமிருந்து அவர்கள் மிக கடுமையான பதிலடியை சந்திப்பார்கள் என்று தான் நினைப்பதாகவும் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார். கோட்பாட்டு ரீதியாக ஈரானது ரொன்ட்ரோ கோட்பாட்டு எல்லைக்கு வெளியே இருந்தாலும் கடந்த ஆண்டு அதன் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் ஆட்சிக்கு எதிராக மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ஈரானின் திறனை அழிப்பதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேல் ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறது. இதன் உச்சகட்டமாகத்தான் 12 நாட்கள் நீடித்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் போர் நடைபெற்றிருந்தது. அமெரிக்காவும் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல்களை கடந்த காலங்களில் நடத்தியிருந்தது. கடந்த வாரம் மாரே-லாகோ இல்லத்தில் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இடையே நடந்திருக்கக்கூடிய ஒரு சந்திப்பில் ஈரான் விவகாரமே முதன்மையானதாக இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டில் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் நெட்டன்யாஹூ ஆலோசித்ததாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 2016ஆம் ஆண்டில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபோது மெக்சிகோவுடனான தெற்கு எல்லையில் சுவர் எழுப்பப்படும் என்ற முழக்கம் மிக முக்கியமானதாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு மீண்டும் பதவியேற்ற முதல் நாளிலேயே மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றுவதற்கான நிர்வாக ஆணையிலும் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருந்தார். அமெரிக்காவிற்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதையோ அல்லது சட்டவிரோத குடியேற்றத்தையோ தடுப்பதற்கு மெக்சிகோ அதிகாரிகள் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அவர் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றார். அதே போலதான் மெக்சிகோ வழியாக போதைப்பொருள் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் தாம் நிச்சயமாக ஏதாவது செய்ய வேண்டி இருக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் கும்பல்கள் மிகவும் வலிமையானதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மெக்சிகோ அதிபர் கிளாடியா சென்ஃபாம் அமெரிக்க மெக்சிகோ மண்ணில் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்வதை வெளிப்படையாக நிராகரித்திருக்கிறார். இந்த புளோரிடாவிற்கு தெற்கே 90 மைல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தீவு 1960களினுடைய ஆரம்பத்தில் இருந்தே அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு தொடர்ச்சியாக மீள முடியாமல் இருக்கின்றது. இது நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெனிசுவேலாவுடன் நெருக்கமான உறவை கொண்டிருந்தது என்று சொல்லியும் கியூபா வீழ்வதற்கு தயாராக இருப்பதால் அங்கு அமெரிக்க ராணுவ தலையீடு தேவைப்படாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அது தானாகவே வீழ்வது போல் தெரிகின்றது என்றும் அவர்
கூறியிருக்கின்றார். கியூபாவிற்கு தேவையான எண்ணெயில் சுமார் 30% வெனிசுவேலாவால் வழங்கப்படுவதாக தெரிகின்றது. இப்போது மதுரோ பதவியில் இல்லாததால் அந்த விநியோகம் முடக்கப்படக்கூடிய பட்சத்தில் கியூபாவினுடைய தலைநகரம் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கியூபா குடியேறிகளினுடைய மகனும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருமான மார்க்கோ ரூபியோ கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றார். கடந்த வாரமும் நடைபெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் பேசியிருக்கக்கூடிய அவர் தான் ஹவானாவில் வசிப்பவராகவோ அல்லது அங்கிருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருப்பவராகவோ இருந்தால் தான் கவலைப்படுவேன், ஆனால் குறைந்தபட்சம் ஒரு சிறிய அளவாவது கவலை கொள்வேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தொடர்ச்சியான உலக நாடுகள் மீது போர் தொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பல நாடுகளும் அவருக்கு எதிர்கரத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது தாங்களும் போருக்கு தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்பிற்கு நேரடியாக எச்சரிக்கையும் விடுத்தபடி இருக்கிறார்கள். தொடர்ந்தும் மற்றும் ஒரு உலக வலத்தில் சந்திக்கலாம். நன்றி.